ஆயிரம் பாபாவின் பொற்பாதங்களில் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஷிரடி சாய் பாபா கோயில் ஜெனித் கிருஷ்ணா அப்பாமன் கிட்ட இங்கே 3 வருஷமாக தொடர்ந்து பக்தருக்கு அருள்பாலித்து வருகிறாரு. அந்த 3 வருஷமும் பாபாவுக்கு தினமும் அபிஷேகம் ஆரத்தி சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு பாபா கொடுத்ததுக்கு பாபாவுக்கு நன்றியை தெரிவித்துக்குவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விடாமல் பாபாவுக்கு 3 வேளை ஆரத்தி, மாலையில் 5:30 மணிக்கு பாபாவுக்கு சிறப்பான அபிஷேகம் அலங்காரம். பார்த்தீங்க இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கார் பாபா. இந்த கோயிலில் வந்து சொல்கிறாங்க, நிறைய சொல்லலாங்க இருந்துட்டு. இதில் என்னென்னா, நானும் என் பையனும் ஒரு 6 வருஷமாக இந்த கோயிலுக்கு பணிவிடை பண்ணிகிட்டு இருப்போம் இருந்துட்டு. இதில் என்னென்னா, எந்த கோயிலுமே நம்மளுக்கு வந்து தொடுறதுக்கு அலோட்டு கிடையாது. இந்த கோயிலில் மட்டும் நம்மளே வந்து லேடிஸே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்களே எல்லா லேடிஸுன்னு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி இதை சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பாபாவை நினச்சிங்க கை விட்டுதே இல்லை. பாபா வந்து கண்ணை திறந்து பார்க்குற கடவுள் பாபா தான். எனக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், எனக்கு வியாதி எவ்வளோ. ஒரு நேரம் நினச்சி நான் உட்காந்து நான் கோயிலுக்கு வருவேன், உட்காந்து அழுகு அவர்கிட்ட சொல்லி. அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படியே நிஜமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லா வியாதியும் வீசிங் இருக்குது, ஸ்டோனு. அவராண்ட கொஞ்ச நேரம் உட்காந்து நான் தனியாக உட்காந்து அவரை வேண்டுவேன். சாய்பாபா நம்பிக்கை பொறுமையாக இருந்தால் எல்லாம் கொடுப்பாரு. நானும் இந்த ஊர்லேருந்து சேலத்துலேருந்து இந்த ஊருக்கு வந்து ரொம்ப பதிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பாபா தான் எனக்கு நல்லது கரிய கிடைக்காது. அதனால இந்த பாபாவை நம்புங்க, நம்பாமல் இருக்காதீங்க. இங்கே எல்லாம் அனைவரும் வரணும், இந்த பாபாவை கும்பிடணும். அந்த பாபா எதுக்காக இருந்தாலும் கீர்த்தி வைக்கிறாரு. நான் வரைக்கும் பாபா கிட்ட எதுவும் கேட்டதில்லை. சாதாரணமாக இந்த பிரபஞ்சம்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஆதி முடிவு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தொடர்பு, கடவுள் வேறு விதமாகலாம் கொண்டாடுறதுலாம் இருக்காங்க. அதில் மனசில் பதறத்துக்குன்னு. ஆக்சுவலாக நான் கிறிஸ்டியனு, பட் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்ட அப்புறம் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இதை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷீரடி கோவிலுக்கு போனேன். அங்கே போகும்போது தான் எனக்கு நிறைய என் லைஃப்பில் வந்து என்ன விஷயம் இருக்குது, அதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை நிறைய விஷயம் நான் சார்ட் அவுட் பண்ணேன். இன்னைக்கு என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம், உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பாபா தான் நான் சொல்வேன். கோயில் சுற்றி வந்து ஏறி எல்லாரும் ஒரு நல்ல ரம்யமான சூழ்நிலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலேருந்து வாரம் இந்த கோயிலில் வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னா சிறப்பு பூஜை சாயந்தரம் 5 to 7 அது 7:30 வரைக்கும் இந்த பூஜை. அமாவாசை பௌர்ணமி இது இதெல்லாம் விசேஷங்கள்லாம் ரொம்ப நல்ல பூஜைகள்லாம் நல்லா பிரமாதமாக நல்லா பண்ணுறேன். இப்போ சாய்பாபாவுக்கு அலங்காரம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறேன். அவ்வளோ அதாவது நான் நல்லா ஒவ்வொரு வியாழக்கிழமை ரொம்ப நல்லா இதுவாக. கடந்த ஒரு 3 மாதமாக தான் 3-4 மந்த்ஸாக தான் இங்கே வந்துட்டுருக்கேன். அப்போ வந்து தான் இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் தற்செயலாக வந்தோம் இந்த பக்கம். சரி பாபா கோயில் இருக்கேன்னு பார்க்கறதுக்கு வந்தோம். வந்துட்டு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே பண்ணுற அபிஷேகங்கள், ஸோ ஆர்த்தி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து சரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். 2 வருஷமாக நான் பாபா கோயிலுக்கு வந்து போயின்னு காலையிலேயும் வருவேன், மத்தியானம் வருவேன், சாயந்தரம் வருவேன், அன்னதானத்துக்கு தான் எல்லாத்துக்கும் வருவேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். இது வந்து ரொம்ப பிரசித்தம், ரொம்ப அருமையான கோவில். பாபாவோட எப்பயுமே அருள் புரிஞ்சுட்டு இருக்கிற கோவில். இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, வியாழக்கிழமைகளில் எப்பவும் போல் அபிஷேகம் நடக்கும். நமக்கு வந்து பாபா நம்மளே போய் பாபா கிட்ட போய் நம்மளே பண்ணலாம், அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த கோவிலில். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பண்ணும்போது. பாபா சொன்னாவே எல்லாருக்கும் பாபா. அவர் பற்றி அதிகம் தெரியவிட்டாலும் நான் சொல்லி வைச்சுவே. நாங்கள் வழக்கம் எழுதி பாபாவுடைய பஜனைகள்லாம் செய்வோம். அதுக்கு பிற்பாடு காலப்போக்கில் எங்கள் குடும்ப பிரகாரம் ராகவன் என்னதே எழுத்தண்டு. ஆனால் என்னுடைய மனசில் வந்து ராகவேந்திர பாபா எல்லாம் ஒன்று தான். பாபா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திக்கிறாரு. பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டின்னு போனாங்க.
என்னென்னவோ சொன்னாங்க, ஆப்ரேஷன் அது இதுன்னு சொன்னாங்க. எதுவுமே எனக்கு தோணலை. அழவும் இல்லை. பாபா கிட்ட இங்கிருந்து தான் நான் போனேன். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் என் பாபா வந்து பூஜை பண்ணணும், என் பிள்ளை வந்து உன் காலடியில் அப்படின்னு நான் வேண்டிக்கினேன். எதுவுமே எனக்கு தோணலை. நீ தான் பார்த்துக்கணும் சொல்லி நான் போனேன். காலைல டாக்டர் வந்தாங்க, எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வந்து சுவாமி கிட்ட உட்காந்து சிரிச்ச மாதிரி இருக்கிற இந்த பாபாவை பார்த்துட்டு நான் தினம் வந்து இங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே அவரை பார்த்துட்டே பேசணும். ஏதாவது மனசில் இருக்கிறது இப்படி பேசும்போது எனக்கே தெரியாத ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கும். இன்னும் எல்லா பாகத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவேன். நான் பையனுக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் நிறைய வந்து பாபாட்ட வேண்டிக்கிட்டோம். பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பாபா முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். எனக்கு கல்யாணத்தை எப்படியாவது என் பையனுக்கு முடிச்சு கொடு அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 இயராக நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தோம். எதுவுமே ஒன்றும் செட் ஆகலை. பாபாட்ட வேண்டிக்கிட்டு போனேன். இந்த பாபா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து நான் அடுத்த நிலைக்கு உயர்ந்து போயிருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடாது. யூஸ்வலாக வந்து எவ்ரி இயர் பாபா கோயில் ஷிரடி போகிறது வழக்கம். பட் இந்த வருஷம் வந்து சில சூழ்நிலைகளால் போக முடியாத ஒரு இது. இப்போ நான் யூஸ்வலாக ஃபெப்பில் வந்து பாபா கோயில் ஷிரடிக்கு போயிட்டு வருவேன். பட் இந்த வருஷம் போக முடியல. அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த பாபா கோயிலுக்கு வந்தேன். அப்படி தான் மகேஷ் சார் எனக்கு அறிமுகமானார். அப்படியே ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. டக்குன்னு டிசைட் பண்ணோம். பாபாவுடைய அருள் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருந்தோம். சார் நம்ம ஷிரடி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். பாபா கோயிலுக்கு வந்த ஒருத்தர் நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது தவிர நான் பாபா பற்றி எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா பாபா ஃபோட்டோ யாராவது கொடுத்தா கூட கீழே போட்டு வந்துடுவேன், அது மாதிரி தான். ஆனால் எனக்கு